ஒரு நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டு அந்த நாட்டினுடைய பிரசிடண்ட்டை பார்த்து இதுக்கெல்லாம் உனக்கு பவர் இல்லை, நீ போட்ட உத்தரவு செல்லாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த பிரசிடண்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகள் எல்லாம் பார்த்து, போங்கடா நீங்கெல்லாம் நாய்க்குட்டி பசங்க, நீங்க முட்டாள்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கெல்லாம் அந்நிய நாட்டினுடைய கைக்கூலிகள், ஃபாரின் இன்ட்ரெஸ்ட் காண்டி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கடுமையா பேசிட்டாரு. இந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவை கேட்டதும் ஆல்மோஸ்ட் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் மிக மிக சந்தோஷங்க. ஆனா வாய் விட்டு சிரிக்க முடியல. ஏன்னா அந்த பிரசிடண்ட்டை பார்த்து அவ்வளவு பயம். இந்தியா வாயை திறக்கவே இல்லை. அமைதியோ அமைதி. இந்தியாவுக்கும் அந்த பிரசிடண்ட்டை பார்த்தா அவ்வளவு பயமா, அல்லது இது ஒரு ராஜதந்திரமாங்க? நம்ம சுத்தி என்னங்க நடக்குது வாங்க பார்க்கலாம். அமெரிக்க பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கடந்த 20/1/2025 இரண்டாவது முறையாக அமெரிக்காவினுடைய 47வது பிரசிடண்டாக பதவியேற்றவுடன் தடாலடியா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு அந்த ஸ்லோகன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு உலக நாடுகள் மீது கண்ணா பண்ணான்னு டரிஃப். ஆல்மோஸ்ட் உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்கா மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கின்றன. அமெரிக்காவுக்கு நெருங்கிய நண்பரான சகோதர நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து உள்ளிட்ட யூரோப்பிய யூனியன் நாடுகள் இருக்காங்க பாருங்க, 27 நாடுகள். அவங்க கூட ஆல்மோஸ்ட் அமெரிக்காவுக்கு எதிரிகளாவே ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. இந்தியாவும் இப்படி இந்த பிரசிடண்ட் டரிஃப் நிறைய போட்டனால ரொம்ப பாதிக்கப்பட்டது. நம்ம பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டோம் சொல்லி அமைதியா இருந்த உடனே 25% டாக்ஸ்னாரு. அப்புறம் நீங்க ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனால தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு 25% பெனால்டி அப்படின்னு 50% போட்டாரு. ஈரான்ல ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணா 25%, ஆனா அது போடல. இப்ப தாங்க போன வாரம் எல்லாமே பேசி முடிச்சு அக்ரி டு எ டீல். இப்போ அந்த பெனால்டி 25 கிடையாது, 25 போட்டதுல எல்லாத்தையும் குறைச்சு இப்ப 18% டாக்ஸ் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி அக்ரி டு எ டீல் அப்படிதான் சொல்லிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அமெரிக்கா கூட ஒரு டீல் இன்னும் போடல, அக்ரீட் பண்ணிருக்கோம். வர்ற மார்ச் அல்லது ஏப்ரல் தான் நமக்கும் 18% அந்த டாரிஃப் அமெரிக்காவுக்கு அந்த இது வரும் அப்படின்னு இருக்குதுங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் உலகம் முழுவதும் அமெரிக்கா மேல அதிருப்தியில என்ன பண்றது அப்படின்னு கையை பசஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில் நேற்றுக்கு 20/2/2026 அன்னைக்கு அமெரிக்காவுடைய உச்சநீதிமன்றத்தில் அமெரிக்க அரசாங்கம் செய்திருந்த அந்த அப்பீல்ல, அதாவது டரிஃப் அமெரிக்கா பிரசிடண்ட் போட்டது சரிதான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அப்பீல் வழக்கு போட்டிருந்தாங்க. ஏன்னா கீழ்கோர்ட்ல அரசாங்கத்துக்கு எகென்ஸ்டா இருந்ததுனால அப்பீல் போட்டிருந்தாங்க. அந்த அப்பீல் வழக்கில் அந்த அமெரிக்காவுடைய உச்சநீதிமன்றத்தில் உள்ள மொத்தம் உள்ள 9 நீதியரசர்களில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி உள்ளிட்ட ஒரு 6 நீதியரசர்கள் தடாலடியா மிகப்பெரிய ஒரு நேற்றுக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க. IEEPA ஆக்ட் 1977 சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் 1977 சொல்லுவாங்க. இந்த ஆக்ட் பிரகாரம் அமெரிக்க பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் உலக நாடுகள் மீது டரிஃப் விதித்தது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு 20/2/2026 அன்னைக்கு உச்சநீதிமன்றம் தட்டாலடியா மிகப்பெரிய உத்தரவு. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு மிக பெருத்த அடி, மிக பெருத்த அவமானம் அப்படின்னு போயிடுச்சு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் மொத்தம் 9 நீதியரசர்கள், அதுல தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் இருக்காரு, அவர் உட்பட 6 நீதியரசர்கள் இந்த டொனால்டு ட்ரம்ப் போட்ட டரிஃப் உத்தரவு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 6 நீதியரசர்கள் செல்லாதுன்னு சொன்னாங்களே, அதுல 2 நீதியரசர்கள் நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முன்னாடி பிரசிடண்டா இருந்தார் இல்லையா, ஃபர்ஸ்ட் டேர்ம் பிரசிடண்டா இருந்தார், அப்போ அவரால் நியமிக்கப்பட்ட 2 நீதியரசர்கள் அவங்களும் ட்ரம்ப் போட்ட உத்தரவு செல்லாதுன்னு உத்தரவு போட்டாங்க. மீதமுள்ள 3 நீதியரசர்கள் இல்லையா, ஜஸ்டிஸ் தாமஸ், ஜஸ்டிஸ் அலிட்டோ, ஜஸ்டிஸ் கவனாக் அப்படின்னு இந்த 3 நீதியரசர்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த IEEPA ஆக்ட்ல டரிஃப் போடுறதுக்கு அதிகாரம் உள்ளது, அவர் போட்டது செல்லும் அப்படின்னு டிசெண்டிங் ஜட்ஜ்மெண்ட் 3 பேர் கொடுத்தாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஜட்ஜ் 6 பேர் இப்படி இப்போ போட்ட அந்த ட்ரம்ப் போட்ட அந்த டரிஃப் என்பது நியாயமில்லாதது, அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசமைப்பு சட்டத்துக்கு இது முரணானதுங்க. அதாவது அமெரிக்க பாராளுமன்றம் காங்கிரஸ் சபை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தாங்க இதில் இந்த மாதிரி டரிஃப் போடுறதுக்கு உரிமை இருக்கிறது, அவங்க தான் டாக்ஸ் பண்ண முடியும். அப்போ இது டரிஃப் தானே அப்படின்னு நீங்க சொல்ல முடியாதுங்க. டரிஃப் என்பது டாக்ஸ் தான், டாக்ஸ் போடுவதற்கு அமெரிக்க பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் போட்ட உத்தரவு செல்லவே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி உச்சநீதிமன்றம் வந்தது, இந்த உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுத்தது ஏற்கனவே சம்பந்தமா நம்ம பேசியிருக்கிறோம். ரெண்டாவதாக இந்த மாதிரி அமெரிக்க பிரசிடண்ட்
டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றவுடன் IEEPA ஆக்ட் 1977, அதாவது இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் 1977ல பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரி டரிஃப் போடுறதுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா அவர் வந்து இதுல எனக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் உத்தரவு போட்டு எல்லா நாடுகளையும் மிரட்டினார். ஒரு நியாயமான முறையே கிடையாது, அப்படி பண்ணிட்டு இருந்தார். இதை எதிர்த்து அமெரிக்கா பிரசிடென்ட் போட்ட டாக்ஸ் செல்லாது என்று சொல்லி அங்க US கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு கோர்ட்ல வழக்கு போட்டார்கள் அமெரிக்கர்கள். அந்த கோர்ட் என்ன சொல்லுச்சு, ஏங்க டாக்ஸ் போடணும் டரிஃப் போடணும் அமெரிக்கா பாராளுமன்றத்துக்கு US காங்கிரஸ் தாங்க பவர் இருக்கு. அந்த பவர் இஸ் நாட் அட் ஆல் டெலிகேட்டட் டு தி பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. உங்களுக்கு அந்த பவர் காங்கிரஸால் வழங்கப்படவில்லை. அதனால நீங்க வந்து IEEPA ஆக்ட் பிரகாரம் நான் டாரிஃப் போடுறேன் அப்படின்னு சொன்னது செல்லாது. அதாவது ஒரு பெரிய நேஷனல் எமர்ஜென்சி இருக்கும்போது, ஒரு மிகப்பெரிய ஒரு அவசர சூழ்நிலை இருக்கும்போது, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக வேண்டி சில எக்கனாமிக் மெசர்ஸ் எடுக்கலாம் தான் அதில் உங்களுக்கு பவர் இருக்கிறத டாக்ஸ் போடுறதுக்கு கொடுக்கலைங்க பவர். நீங்க போட்ட உத்தரவு செல்லாது என்று சொல்லி US கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படிங்கிற அந்த கோர்ட்ல டொனால்டு ட்ரம்ப் உத்தரவு செல்லாது சொல்லிட்டாங்க. உடனே அப்பீல் பண்ணாங்க அரசாங்கம். ஃபெடரல் சர்க்கிட் கோர்ட் அப்படிம்பாங்க வாஷிங்டன்ல இருக்கிறது. அது வந்து நம்ம செஷன்ஸ் கோர்ட் மாதிரிங்க. அங்க போனாங்க. எங்க அந்த கோர்ட் நல்லா தானே சொல்லுச்சு, உங்களுக்கு IEEPA ஆக்ட் பிரகாரம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் டரிஃப் போட முடியவே முடியாது, அவர் போட்ட டரிஃப் உத்தரவு செல்லவே செல்லாது அப்படின்ட்டாங்க. இந்த செஷன்ஸ் கோர்ட் உத்தரவுக்கு எதிராக, அதாவது ஃபெடரல் சர்க்கிட் கோர்ட் உத்தரவுக்கு எதிராக US அரசாங்கம் ஹை கோர்ட்டுக்கு, கோர்ட் ஆஃப் அப்பீல், US கோர்ட் ஆஃப் அப்பீல் இன் வாஷிங்டன் அப்படிம்பாங்க, ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க. ஹை கோர்ட்டும் கீழ் கோர்ட் செஷன்ஸ் கோர்ட் சொன்னது சரிதாங்க, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போட்ட உத்தரவு செல்லாது அப்படின்னு அத்தாரிட்டேட்டிவா ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் கடந்த நவம்பர் 2025 அந்த அமெரிக்க அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் வந்து அப்பீல் பண்ணாங்க. அவருக்கு வரி விதிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னதை ரிவர்ஸ் பண்ணணும், அதிகாரம் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் வந்து அமெரிக்க அரசாங்கம் அப்பீல் பண்ணாங்க. இந்த அப்பீல் வழக்கில் தான் 20/2/2026 அன்னைக்கு அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய 9 நீதிபதிகளில் 6 நீதிபதிகள் ஒன்றாக கோரஸாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போட்ட எக்ஸிகியூட்டிவ் உத்தரவு, டரிஃப் போட்ட உத்தரவு செல்லவே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வழக்குல, இந்த டரிஃப் வழக்குல, உச்சநீதிமன்றத்தில் வந்த டரிஃப் வழக்குல அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் டரிஃப் போட்டது செல்லும் என்று உத்தரவிடுங்கள் என்று அப்பீல் பண்ணது இல்லை, உத்தரவு செல்லவே செல்லாது, அமெரிக்க பிரசிடென்ட் அப்படிப்பட்ட அதிகாரமே இல்லை என்று சொல்லி அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக வாதாடியது யாருன்னா நம்ம இந்தியன் ஆரிஜின் அமெரிக்கன் சிட்டிசன் நீட் கட்யால் அப்படின்னு ஒருத்தர் லாயர். சிகாகோவில் பிறந்து வளர்ந்தவர், சட்டத்தில் மிகப்பெரிய விற்பனர். இவர் 2010 பராக் ஒபாமா அவர்கள் பிரசிடென்டாக இருந்தபோது இன்சார்ஜ் சொலிசிட்டர் ஜெனரலாக பணியாற்றியவர், மிகப்பெரிய லாயர். உச்சநீதிமன்றத்தில் வழக்குக்கு போனாலும் அது வெற்றி தான், தோல்வி முகமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொன்னாரு, இந்த இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் 1977ல எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அவசர காலங்களில் சில பொருளாதார நடவடிக்கை எடுப்பதற்கு பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் கொடுத்திருக்க தவிர இப்படி டாரிஃப் எடுத்து உலகத்தெல்லாம் மிரட்டுறதுக்காக வேண்டி உங்களுக்கு கொடுக்கலைங்க, நீங்க போட்டது தப்பு, உங்க உத்தரவு செல்லவே செல்லாது. அந்த ஆக்ட்ல பிரசிடென்ட்டுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் வழங்கப்படவே இல்லை. அப்படி ஏதாவது டாரிஃப் விதிக்கணும்னா ஒன்லி காங்கிரஸ் தாங்க விதிக்கணும், பிரசிடென்ட்டுக்கு பவர் கிடையவே கிடையாது. ஒன்று, இது அன்ஜஸ்ட், அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் எங்க இவர் டாக்ஸ் சொல்றாருங்க. இல்லைங்க, டாரிஃப் இஸ் ஆல்சோ அதர்வைஸ் நோன் அஸ் டாக்ஸஸ் தான். நீங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு டாரிஃப் போட்டீங்கன்னா அதனுடைய விளைவுகள் நம்ம நாட்டுக்கு வருது, டாக்ஸா வருது. நம்ம நாட்டு மக்கள் அந்த பொருளை அதிக விலைக்கு தான் வாங்குறாங்க, பிரச்சனை தான் வருதுங்க, டாக்ஸஸ் அப்படின்னு ஒரு உத்தரவு பண்ணார். அப்புறம் என்ன வாதாடினாருன்னா, எங்க பிரசிடென்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல், நான் ஒத்துக்கிறேங்க, அமெரிக்க பிரசிடென்ட் இஸ் பவர்ஃபுல், பட் அவர் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஸ்டில் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் போட்ட வழக்கு பிரசிடென்ட்டுக்கு எதிரானது அல்ல, பிரசிடென்சிக்கு எதிரானது. அந்த பிரசிடென்ட் இருக்காரு டொனால்டு ட்ரம்ப், அவருக்கு எதிராக இல்லை, அந்த பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த குடியரசுத் தலைவர் இருக்கார்ல, அந்த பதவிக்கு எதிரான வழக்கே தவிர இந்த பிரசிடென்ட்டுக்கு எதிரான வழக்கு இல்லை. அந்த போட்ட உத்தரவு தப்பு என்றுதான் நான் வாதாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டரிஃப் உத்தரவு செல்லாது அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி மிக வெகிமெண்டா US சுப்ரீம் கோர்ட்ல நம்ம இந்திய வம்சாவளியான அமெரிக்கன் பான் நீட் கட்யால் என்ற அந்த வழக்கறிஞர் வாதாடினார். ட்ரம்ப் சார்ல அமெரிக்க அரசாங்கத்தின் சார்பில் வாதாடிய அந்த வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க, ஏங்க இந்த மாதிரி ட்ரம்ப் டரிஃப் போட்டது என்பது இட் இஸ் வைட்டல் டு அமெரிக்கன் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் எக்கனாமிக் லெவரேஜ், அதாவது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கும் அமெரிக்காவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இதை முக்கியமானதுங்க, ட்ரம்ப் போட்டு தாங்க ஆகணும். அதே மாதிரி ட்ரேடு டெபிசிட்டும்
ஃபென்டானில் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு, அது ஓவர் டோஸ் நிறைய அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துறாங்க. அதனால ஏகப்பட்ட இறப்பு ஏற்படுது. ட்ரேட் டெபிசிட் அண்ட் ஃபென்டானில் ஓவர் டோசஸை நாங்கள் வந்து நேஷனல் எமர்ஜென்சியாக டிக்ளேர் பண்ணுறோம். அதனால தான் இந்த இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் 1977 ட்ரம்ப் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதனால ட்ரம்ப் போட்ட உத்தரவு செல்லும் என்று வாதாடினார்கள் அமெரிக்க வழக்கறிஞர். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் நல்லா சிரிச்சுட்டே இருந்தாங்க, நிறைய அப்சர்வ் பண்ணாங்க. அப்பவே தெரியும் உத்தரவு செல்லாதுன்னு போட போறாங்க சொல்லி. எல்லாம் போட்ட உடனே இல்லை இல்லை, இந்திய வம்சாவளியான அந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் நீட் கட்யால் அவர் சொன்ன ஆர்குமெண்ட்டை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கிறோம். அந்த ஆக்டில், அதாவது இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் 1977 ட்ரம்ப் அவர்களுக்கு அதிகாரமே இல்லை, ஏற்கனவே இந்த போட்ட உத்தரவு செல்லவே செல்லாது என்று கேட்டகரிகளா 9 நீதியரசர்கள் உத்தரவிட்டு போட்டாங்க. பெரிய ஒரு அடி ட்ரம்புக்கு, பெருத்த அவமானம். அமெரிக்காவிலேயே ஒரு இன்ஸ்டபிலிட்டி வர்ற மாதிரி என்ன நடக்கும் சொல்லி நமக்கு தெரியும். ட்ரம்ப் அவர்களுக்கு கோபம் வந்துட்டா என்ன நடக்கும் நமக்கு தெரியும். ட்ரம்ப் உடனே அறிக்கை விட்டார், உடனே டிவியில் பேட்டி கொடுத்தார். ஐ எம் டீப்லி டிசப்பாயிண்டட், மிகப்பெரிய எனக்கு ஏமாற்றம். இந்த உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர்கள் ஒரு 6 நீதியரசர்கள் வந்து என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் இந்த டரிஃப் ஆர்டர் செல்லாது என்று கொடுத்துட்டாங்க பாருங்க. அஷேம்டு. இந்த மாதிரி உத்தரவு கொடுத்தாங்க இல்லையா, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட அவங்கள பார்த்து வெக்கப்பட போறாங்க. ஏன்னா முதுகெலும்பு இல்லாத ஜட்ஜ் இவங்களுக்கு ஒரு தைரியம் இல்லைங்க. நம்ம நாட்டின் நலனை முன்னிட்டு மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் தரணும், ட்ரம்ப் அவர் உத்தரவு போட்டு சரி என்று சொல்லணும் என்று ஒரு தைரியம் இல்லாத கோழைகள் இந்த 6 ஜட்ஜஸும் அப்படின்ட்டார், பெருசா சொல்லிட்டாரு. அதோட நிறுத்தினா பரவாயில்லைங்க, உலகத்தில் எது இங்கேயுமே நடக்காத ஒரு கொடுமைங்க அது. அதாவது அந்த 6 ஜட்ஜ் இருக்காங்கல்ல, they are just being fools and lap dogs. lap dogs நமக்கு நல்லா தெரியும், கொடையில வச்சிருப்ப நாய்க்குட்டி. Frankly, disgrace to our nation, those justices. They're an automatic no, no matter how good a case you have, it's a no. What a shame. When in fact they're just being fools and lapdogs for the rhinos and the radical left Democrats, and not that this should have anything at all to do with it. They're very unpatriotic and disloyal to our Constitution. It's my opinion that the court has been swayed by foreign interests and a political movement that is far smaller than people would ever think. It's a small movement. அவங்க எல்லாம் முட்டாளுங்க, அவங்களாம் நாய்க்குட்டிங்க. எப்படி நாய்க்குட்டி? எப்படி? லேப்டாஸ் ஃபார் தி ரைனோஸ் அண்ட் டெமோக்ராட்ஸ். டெமோக்ராட்ஸ்னா நம்ம அங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி எம்பிஸ் மற்ற கட்சிக்காரர் இருக்காங்களே அவங்களுக்கும், ரைனோஸ் அப்படின்னா ரைனோ நம்ம ரைனோசராஸ்ன்னு சொல்லுவோம், இந்த காண்டாமிருகம் சொல்லுவோம். ஆனால் அமெரிக்காவில் ரைனோஸ் அப்படின்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் இருந்துக்கிட்டு அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு எகென்ஸ்டா வேலை செய்வாங்க இல்லையா, ட்ரம்புக்கு எதிராக வேலை செய்ய, அவங்களுக்கு பேர் ரைனோன்னு பேர், RINOS, ரைனோஸ்னு பேர். அந்த ரைனோஸ் அண்ட் டெமோக்ராட்ஸுக்கு அவங்களுக்காக இவங்க முட்டாள்கள் மாதிரி அவங்க மடியில் உட்கார்ந்துற நாய்க்குட்டி மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னங்க நியாயம் இது அப்படின்னு மிக கேவலமாக உச்சநீதிமன்ற நீதியரசர்களை ட்ரம்ப் அவர்கள் விமர்சித்தார். அது மட்டும் இல்ல, அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அமெரிக்காவுடைய நலனுக்காக இல்லைங்க, foreign interestக்காக வேண்டி. My opinion that the court has been swayed by foreign interests and a political movement that is far smaller than people would ever think. It's a small. மற்ற நாட்டினுடைய கைக்கூலி மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால அமெரிக்காவை தான் நஷ்டம், எப்படி இப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி ரொம்ப தான் பேசிட்டார். அது மட்டும் இல்லை, அதோட நிறுத்தினா பரவாயில்ல, இவருக்கு ஃபேவரா ஒரு 3 ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதாவது ஜஸ்டிஸ் தாமஸ், ஜஸ்டிஸ் அலிட்டோ, ஜஸ்டிஸ் கவனாக் அப்படின்னு ஒரு 3 ஜட்ஜு வந்து ட்ரம்ப் அவர்கள் போட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், டாக்ஸ் போட்ட அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் செல்லும் என்று சொல்லி போட்டாங்க பார்த்தீங்களா. அவங்கள சூப்பர், உங்களை மாதிரி தான் ஜட்ஜுன்னு இருக்கணுங்க, உங்களுக்கு இருக்கிற கரேஜ் எல்லாம் அவங்களுக்கு இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ஜட்ஜுமையும் தேங்க்யூ ஜட்ஜஸ், ஐ கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் விஸ்டம். I'd like to thank and congratulate Justices Thomas, Alito, and Kavanaugh for their strength and wisdom and love of our country, which is right now very proud of those justices. அப்படின்னு அவங்கள 3 வரையும் பிரைஸ் பண்ணிட்டு மற்ற 6 ஜட்ஜியும் முட்டாள்கள், நாய்க்குட்டிகள், அறிவிலிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் ரொம்ப கேவலமாக பேசி போட்டுப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னார் ட்ரம்ப் அவர்கள், ஏங்க இந்த 6 ஜட்ஜஸும் நான் ஒரு டரிஃப் போட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டேன்ல, அதாவது இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் 1977 போட்டோம், அந்த உத்தரவு தான் செல்லாது என்று சொன்னார்கள். அவரை வந்து டரிஃப் போடுறதுக்கு அதிகாரம் இல்லை சொல்லல, இந்த சட்டத்தின் கீழ் நான் வந்து டரிஃப் போட்டது செல்லாது அப்படிதானங்க சொல்லிருக்காங்க. எனக்கு தெரியுங்க, வேற எந்த சட்டத்தில எல்லாம் போனையும் நான் டரிஃப் போடுறது எனக்கு நல்லாவே தெரியும், நான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேத்தைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது, நேத்தைக்கு தான்
உடனே நேற்றுக்கு 20/2/2026 அன்னைக்கு ஏங்க இந்த ட்ரேடு எக்ஸ்பான்ஷன் ஆக்ட் 1962 ஒரு சட்டம் இருக்கு. அதுல செக்ஷன் 232 பிரகாரம் உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் உடனடியாக 10% டரிஃப் இப்போ போடுறேன். நான் இது வேற சட்டத்தில் போடுறேன், நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10% குளோபல் டாக்ஸ் போடுறேன், குளோபல் டரிஃப் ஃபார் ஆல் தி கண்ட்ரிஸ் 10% போடுறது 24/2/2026 முதல் அமலுக்கு வரும். இது 150 நாட்களுக்கு மட்டும்தான் அமல் இருக்கும். அதுக்குள்ள நான் வேற வழி கண்டுபிடிச்சு பாராளுமன்றத்து மூலமா எப்படி கொண்டு வரணுமோ எனக்கு கொண்டு வர தெரியுங்க அப்படின்னு பேசிட்டாரு. அது எப்படி, அதுல ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஏன் அமெரிக்கா கூட ஏற்கனவே ட்ரேட் டீல் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த 10% குளோபல் டரிஃப், போடாதவங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு புதுசா அவரை கொண்டு போட்டாரு. அப்படின்னா என்ன கருத்தாங்க, இந்தியா இதுக்கு வரைக்கும் ஒரு டீல் போடல. இப்பதான் பேசி இந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தான் பேசி இந்தியா அண்ட் அமெரிக்கா அக்ரி டு ஹேவ் ஏ ட்ரேட் டீல், இனிமேல் 18% அப்படின்னு அக்ரி பண்ணிருக்கோம். மார்ச் அல்லது ஏப்ரல் தான் 2 நாடுகளும் கையெழுத்திட போகின்றன. அப்போ இந்தியா இன்ன வரைக்கும் ட்ரேட் கையெழுத்து போடல. இது ஏற்கனவே ட்ரேடில் கையெழுத்து போட்ட உலக நாடுகளுக்கு மட்டும்தான் இன்னைக்கு இருந்து குளோபல் டரிஃப், அதாவது 24/2/2026 முதல் குளோபல் டரிஃப் டாக்ஸ் 10% அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருக்காரு. அப்ப இந்தியாவுக்கு என்னங்க ஆகும், நமக்கு 10% கிடையாதா அப்படின்னு அதையும் அவரே சொல்லிட்டார். இந்தியா கூட இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் டீல் போடலைங்க, இன்னமே தான் வரப்போகுது, கையெழுத்து போட போகிறோம். நம்ம மார்ச் அல்லது ஏப்ரல்லாம் கையெழுத்து போட போகிறோம். அதனால இந்தியா கூட இப்போ நாங்கள் அக்ரீட் பண்ணுறதுல 18% டாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்ததில்ல, அதை அப்படிதான் போடுவோம். நாங்கள் இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நாங்கள் டாக்ஸ் போடுவோம் 18%. அமெரிக்கா இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் அதுக்கு 0 டாக்ஸ் ஏற்கனவே ஒத்துக்கிட்டாச்சுங்க. அதெல்லாம் ஒன்றும் முடியாது. அதை எப்படி பண்ணணும், எனக்கு ஐ நோ டிஃபரெண்ட் வேஸ், எந்த சட்டத்தின் மூலமா பண்ணணும் அப்படின்னு தெரியும். இந்தியாவை பொறுத்த மட்டில் அது அப்படியே தான் நிற்குது. இந்த 10% மற்றது ஒன்றும் ஒத்து வராதுங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே நான் போட்ட உத்தரவை தள்ளுபடி செஞ்சு அது இந்தியாவுக்கு பொருந்தாதுங்க அப்படின்னு மிகப்பெரிய குண்டை தூக்கி இந்தியா மேல போட்டு விட்டாரு. இந்தியா அமைதியா இருக்கு, வாயவே திறக்கல. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கம்முட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உலக நாடுகள் மீது போட்ட இந்த டரிஃப் அப்படிங்கிறது ஏற்கனவே வசூல் பண்ணிட்டாங்க. போன வருஷத்துல ஏப்ரல் மேலே போட்டார் அவரு, வசூல் பண்ணதுக்காங்க. இப்போ இந்தியாவை தவிர மற்ற நாடுகளுக்கு அவர் டரிஃப் வசூல் பண்ணிட்டார் இல்லையா, அது ஏறத்தாழ 175 பில்லியன் அமெரிக்க டாலரை விட அதிகமாக வசூல் பண்ணிட்டாங்க. எல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும் இப்போ. ஏன்னா ஆர்டர்ஸ் எல்லாரும் உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்கல்ல, எல்லா நாடுகளுக்கும் ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணுவீங்களா? நோ ரிட்டர்ன் பண்றதா இதாவது அதெல்லாம் ஒன்று கிடையாது. இப்போ நான் 10% போடுறேன்ல, அதை கட்டணும் இல்லை, அதில் கழிச்சுட்டே வரலாம், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உத்தரவு சொல்லிட்டாருங்க. ஆக ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரோ, என்ன பேசுவாரோ, என்ன செய்வாரோ அப்படின்னு உலக நாடுகளே ரொம்ப ஒரு பதட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவர் அந்த ஏற்கனவே வாங்கினதை இப்போ உடனே ரிட்டர்ன் தரப்போறது இல்லை. இந்தியாவுக்கு இன்னும் விடிவால் இன்னும் வரவே இல்லை. ஏதாவது கோச்சுக்கு வர என்னமோ சொல்லிட்டு நம்ம ஒன்றும் பேசாமல் அப்படியே அமைதி காய்க்கிறோம், நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு இந்தியா இருந்துகிட்டே இருக்குது. இப்போ உலக நாடுகளுக்கெல்லாம் இப்படி இந்த உத்தரவு அமெரிக்கான உச்சநீதிமன்றம் அப்படி செல்லாது அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்களே, இது அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு செட்பேக் தானே, நமக்குலாம் ரொம்ப நல்லது தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வாய் மூடி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியா மட்டும் அமைதியா என்ன நடக்குன்னு பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்குது. ஏங்க, அமெரிக்க நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் 6 பேர் நம்ம அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக இப்படி டரிஃப் உத்தரவு செல்லாது அப்படின்னு சொன்னது ட்ரம்ப் அவர்களுக்கு மிக 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 கடுப்பு, கடும் கோபம். அவங்கள பார்த்து இப்படி ஒரு ட்ரம்புக்கு எதிராக ஒரு உத்தரவு போட்ட அந்த ஜட்ஜஸை பார்த்து நாய்க்குட்டிகள், முட்டாள்கள் அப்படின்னு கடுமையா பேசிட்டார். போற போக்க பார்த்தோம்னா ஏங்க, இந்த ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த அமெரிக்க உச்சநீதிமன்றத்தினுடைய 6 நீதியரசர்களும் நீங்கெல்லாம் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நியூயார்க் ஜெயிலில் போட்டாலும் போட்டு வரோம், என்ன வேணாலும் நடக்குங்க. அவருக்கு என்ன வானலாவே அதிகாரம் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிடலாங்க அப்படியே அதிரடி உத்தரவு போட்டாலும் போடுவாருங்க. ஆனா இந்தியா இப்ப ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. இந்தியா இப்படி நடக்கிறதா இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது. யானைக்கு ஒரு காலம் வந்தனா பூனைக்கும் ஒரு காலம் வராதா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.